அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வாழ்க்கையில் உச்சக்கட்ட பிரச்சனையில் இருப்பவர்கள் மட்டும் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், உடனடியாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும். பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்காக மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை சொன்னால் போதும், மேஜிக் போல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் இக்கட்டான பிரச்சனைகள்ல இருந்து உடனடியாக வெளியே வருவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஆற்றல் மிக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க, எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம சேனல்ல சமீப காலமாக நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக நமக்கு பலனையும் கொடுக்குதுங்க. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் இது போல நிறைய மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை பார்க்க போறோம். அந்த சக்தி மிக்க வார்த்தையை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் முக்கியமான விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எல்லா டைமும் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்க, வாழ்க்கையில நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க, அதிலிருந்து வெளியே வர உங்களுக்கு எந்த வழியும் இல்ல, உதவிகள் கிடைக்கலன்னு இருக்கிற பட்சத்துல மட்டும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். சும்மா விளையாட்டா நம்ம பயன்படுத்தினோம்னா அதற்கு பலன்கள் கிடைக்காதுங்க. சோ உண்மையாகவே ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும்போது மட்டும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. சரிங்க, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க சூட்சம வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை ஆபத்து காலங்களில் நமக்கு உதவிகளை செய்யக்கூடியது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், டைமிங்ஸ் பார்த்தோம்னா அவசர காலத்துல இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க போறதுனால எந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்ஸும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்றோம், அதுல இருந்து உடனே நம்ம வெளியே வரணும் அல்லது உதவிகள் கிடைக்கணும்னா அந்த நேரத்திலேயே இந்த வார்த்தைகளை நீங்க உச்சரிக்க ஆரம்பிக்கலாம். குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அதாவது ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள்னு நமக்கு அந்த உதவிகள் கிடைக்கும் வரை இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கணும். உறுதியான நம்பிக்கை மற்றும் மன ஒருநிலைப்பாட்டுடன் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை 15 நிமிடங்கள் நம்ம சொன்னாலே போதும், நமக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 நிமிடங்கள் நம்ம சொன்னாலே போதும். சற்று ஏறக்குறைய கூட இருக்கலாம்.
சொல்லலாம். நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா சொல்ல வேண்டாம். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஸ்பீட் உல்ஃப் ஹெல்ப் நவ். ஸ்பீட் உல்ஃப் ஹெல்ப் நவ். ஸ்பீட் உல்ஃப் ஹெல்ப் நவ். அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான 4 வார்த்தைகள். இப்போதைக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த உல்ஃப் அப்படின்ற வார்த்தை அனிமல் ஸ்பிரிட்டை நமக்கு கொடுக்கக்கூடியது. மேஜிக் போல இந்த வார்த்தைகள் நமக்கு பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தடை தேவைப்படும் போது நீங்க பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை நாம் அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட் கிடைச்சதா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கருங்காலி மாலைகளை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பேட்ச் நம்ம கொடுத்துட்டோம். வரும் ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை அன்னைக்கு தாங்க அடுத்த பூஜையை நம்ம செய்ய போறோம். சோ தேவைப்படுறவங்க இந்த கருங்காலி மாலையை நீங்க வாங்கிக்கலாம். இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலியை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம செய்யறோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான். ரொம்பவுமே சுத்தமான ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. நீங்க எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். மேலும் இந்த கருங்காலியை வாங்கி நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். அதே போல எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலையும் இந்த ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை மற்றும் தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. கருங்காலி மாலைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.